எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். நேற்று இருந்த அதே காஸ்டியூம்லேயே இருக்கிறேன். காலையிலேருந்தே கொஞ்சம் வேலை, பையன் எட்டுன்னு போய் அந்த சிட்டி சென்டரில் விட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை, அப்புறம் மாமா ஹாஸ்பிட்டல் எட்டுன்னு வந்துட்டாங்க சால்மியாக. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் போய்க்கிறாங்க, 16வது ஃப்ளோருக்கு போயிருக்கிறாங்க. நமக்கு ஒரு அரை தினார் கொடுத்துட்டு போயிருக்காங்க. குமார் வர கொஞ்சம் லேட்டாகும். உள்ளே ஏசியில் வந்து உக்காரு, பக்கத்தில் எதனா ஜூஸ் கடை இருந்துச்சுன்னா போய் ஜூஸு தண்ணி கிண்ணி எதனா குடிச்சிட்டு வா அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்கிறது, இப்போ இந்த வெயினால் மதியம் டைமில் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து இந்த குவைத் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதை மீறி நம்மளை யாராவது வேலை வாங்கினா அந்த விதிமுறைகளை மீறினா 24936192 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி புகார் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிற பாருங்க, நம்பரு 24936192 இந்த நம்பருக்கு. அப்புறம் இப்போ இந்த குவைத்தில் ஏற்பட்ட அந்த ஏர்போர்ட் தாக்குதல், ஈரான் விட்ட அந்த ட்ரோனுனால சேதம் அடைஞ்சிருக்குல்ல T1, அந்த ஏர்போர்ட் சரியாக கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துக்கும் டைமு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஏர்போர்ட் சைடுலேருந்து 1 வருஷம். ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் ரெடியாகி ஃப்ளைட்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். முழுமையாக சரி செய்ய 1 வருஷம் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி பிலிப்பீன்ஸ் நாட்டில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். Lingkod lang! Lingkod lang! Lingkod lang! Lingkod lang! Lingkod lang! Lingkod! Lingkod lang! Lingkod lang! Lingkod lang! Lingkod lang! Lingkod lang! Oh my goodness! கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த நிலநடுக்கம். இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரானோட பாதுகாப்பு அமைப்புகளை நாங்கள் அழுத்தி விட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது. அதுக்கு ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு ஆபத்தான விளையாட்டை தொட்டுட்டுங்க, நாங்கள் உங்களை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த ஜோர்தானோட ஏர்பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஜோர்தானில் ஃப்ளைட்லாம் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அப்புறம் அது ஓப்பன் ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஜோர்தான் போவாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, ஓனர் அப்பா வீட்டுக்கு. இப்போதைக்கு இந்த தகவல் தான் வந்திருக்குது. பாப்பா மேடம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில. டைமு 4 மணி ஆச்சு, இன்னும் லேட் ஆகும் குமார், பக்கத்தில் எதனா மற்ற வந்தால் போய் சாப்பிட்டு ஏடிஎம் கார்டு கொடுத்தா எனக்கு இதுன்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க. நானும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்தியா ஹோட்டலில் 1 தினார் 200 பில்ஸுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அதே ஹாஸ்பிட்டலில் போய் அதே இடத்துல உக்காந்துட்டேன். 12 மணிக்கு வீட்டை விட்டு போய் இப்போ டைம் ஆகுதுன்னு பாருங்கள், 7:05 ஆகுது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். உடம்பு உண்மையிலே டயர்டாக இருக்குது. குவைத்தில் மின்சார கேபிள்களை திருடி விற்றதாக 5 பேரை கைது பண்ணியிருக்க உள்துறை அமைச்சகம். கைதானவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு அதுவும் சொல்லியிருக்காங்க. எகிப்திய மற்றும் பங்களாதேஷ நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து என்னென்ன பொருள் எடுத்திருக்காங்கன்னா, பல்வேறு அளவிலான மின்சார கேபிள்கள், செம்பு மற்றும் கேபிள்களை வெட்டுவதற்காக பயன்படுத்த கருவிகள். இவங்க இந்த பொருளெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ரூமை மாதம் 200 தினார் கொடுத்து வாடகை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. நடவடிக்கையாக அந்த இடத்த சீல் பண்ணிவிட்டு அவங்கள கைது பண்ணி சட்ட நடவடிக்கைக்காக அந்த இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டின்னர் வந்திருக்கு. இந்த டின்னருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. நம்ம மதியம் வீட்டில் இருந்திருந்தால் இந்த சாப்பாடு தான் மதியம் வந்திருக்கும். நம்ம மேடம் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டேன். அதனால் இப்போ டின்னருக்காக இது கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா கப்ஸா சிக்கன், இதுதான் டோட்டல் ஐட்டம். கொஞ்சமாக சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாப்பிட்லாம். இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ஃபைனல் தகவலாக ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் என்னென்னா, ஒரு வீட்டு பணிப்பெண் தன்னுடைய கஃபிலேயே மிரட்டி இருக்குது, உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு.
அதன் அடிப்படையில் அந்த பொண்ணை வந்து பாதுகாப்பு படையினர் கைது செஞ்சு விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ, நாடு கடத்த சொல்கிறாரோ இல்லை வந்து வேற ஒரு ஓனருக்கு மாற்றுறாரோ, அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாரி நடவடிக்கை எடுக்குமாறு அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்துக்குது. நீங்கள் யாரும் அதுமாரி மிரட்டு பாருங்கள். சில பேர் நல்லவங்களாக இருக்குது, அதுமாரி தகவல் கொடுத்துருவாங்க. கெட்டவங்களாக இருந்தால் நம்ம கதையை முடிச்சிடுவாங்க. அதுமாரி பண்ணாதுங்க, அது ஆபத்து நமக்கு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலை தகவல் முடிஞ்சதால் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி குளிக்காமலே வீடியோ எடுத்தாச்சு. நாளைக்கு காலையில் ரேஷன் கடைக்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்குது. பாய், தேங்க்யூ.